ஸோ இந்த 17ஆம் தேதி புரட்டாசி ஆரம்பிக்கிறது. ஆமாம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பண்ணுற அந்த மாவிளக்கு வந்து இந்த மாவை வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம் இல்லையா? ஆமாம். மாவிளக்கு மாவு இப்போ அதாவது போன வருஷம் போடும்போது ஏற்றி காமிச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த தடவை என்ன பண்ண போகிறேன்னா மாவிளக்கு ஏற்றி காமிக்கலான்னு நினச்சேன். மாவு வந்து பண்ணுறத போன வருஷம் காமிச்சோம். நிறைய பேர் கேட்டிருந்தா ஏற்றி காமிச்சா நல்லா இருந்திருக்குமேன்னு. 17ஆம் தேதி திருவோணம், ஏகாதசி, புரட்டாசி பிறக்கிறது. நம்மளுக்கு என்னென்னா சான்ஸ் 2 வாட்டி கிடைக்கிறது. சில பேர் வந்து புரட்டாசியில் திருவோண நட்சத்திரத்தும் போது விளக்கேற்றுவா. ஸோ அது வந்து 17ஆம் தேதி வருது. இந்த மாதம் 17 ஒன்று ப்ளஸ் விஜயதசமி டயத்தில் 1 வருது, 2 வருது. அன்னைக்கு தசமி இருக்கிறதுனால அன்னைக்கு விசேஷம் இந்த விளக்கேற்றுறது. இல்லை சனிக்கிழமை ஏற்றுவா. ஸோ சனிக்கிழமை வந்து 5 சனிக்கிழமை வருது. அதில் மாலை பட்சம்லாம் போயிட்டோம்னா 2ஓ 3ஓ வருது. பிரம்மோற்சவம் போது ஏற்றக்கூடாது. திருப்பதி பிரம்மோற்சவம் பண்ணும்போது மாவிளக்கு ஏற்றக்கூடாது. ஏன்னா பெருமாள் அங்கே இருப்பார். அது பார்க்கும்போது இன்னும் 2 வரும். 2 சனிக்கிழமை கிடைக்கும். சனிக்கிழமை இல்லை திருவோணம். இது மாதிரி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர் படத்தில் ஏற்றுவா. திருப்பதி தேர் வந்து 14ஆம் தேதி, அது அக்டோபர் 14. இந்த மாதிரி இந்த நாளில் வந்து கண்டிப்பாக வந்து பெருமாள் வந்து நம்ம பார்த்துக்கு வருவான்ற ஐதீகம் இருக்குது. அது வந்து இது வந்து ஏற்றுற பழக்கம் இருக்குது, இல்லைன்னு கூட கிடையாது. எல்லாருமே மாவிளக்கு வந்து எல்லாருமே ஏற்றலாம். நிறைய வழி சொல்லியிருக்கோம் நம்ம. வந்து ரொம்ப வந்து பெருமாள் நம்ம கூப்பிட்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் வந்து புரட்டாசி என்னன்றதை நீங்கள் இப்போ நிறைய சொல்லியிருக்கீங்க போன வருஷம். பெருமாள் மகிமையெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கியூரியாசிட்டி கேரிட் ஃபார்வர்ட்லையும் புரட்டாசியும் பெருமாளுமா? ஆமாம், புரட்டாசியும் பெருமாளும்னு சொல்லியிருக்கோம். அது வந்து புரட்டாசி மாதத்துல ஏன் பெருமாளை சேவிக்கிறோம், அப்புறம் சனிக்கிழமைக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற புராணம்லாம் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி நம்ம சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை ஒரு இப்போ என்னென்ன பிரசாதம் பண்ணி எப்படி இது பண்ண கோலம் போட்டுறது எல்லாமே நான் வந்து போன வருஷம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் லிங்க் எங்கேயா கொடுத்தீங்கன்னா பார்க்குறவா பார்த்துக்கலாம். இப்போ வெறும் விளக்கேற்றது சிம்பிளாக என்ன பண்ணிக்க. ஏன்னா நான் வந்து இந்த ஃப்ரைடே வந்து திருவோணம், ஏகாதசி, புரட்டாசியாக இருக்கனால அது சில பேர் ஏற்றலாம். இது என்ன ஒன்று சொன்ன மாதிரி இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காஃபி டீ கூட குடிக்கக்கூடாது. காத்தாலே பண்ணிட்டோம்னா விசேஷம். அது எதுவும் சாப்பிடாம பண்ணுறது வந்து விசேஷம். மடியாக இருக்கணும். மடினா என்னென்னா குளிச்சுட்டு ரொம்ப வச்ச புடவை கட்டிட்டு நெனி இது மட்டும் விளக்கேற்றினா வருஷத்தில் 1 நாள் இப்படி பண்ணால் பெருமாள் நம்ம பாத்தில் கண்டிப்பாக வருவார். ஸோ அந்த ஒரு இதோட நீங்கள் சித்தையாக பண்ணால் அதோட பலன் வந்து பண்ணி பார்க்கும்போது தெரியும். அது அவ்வளோ விசேஷம் அது. ஸோ அது எப்படின்றத இன்றைக்கி காமிக்கிறேன். கடையில் அரிசி மாவு வாங்குறதோட இதுமாரி பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா இதுமாரி இந்த பெருமாள் நைவேத்தியத்துக்கெல்லாம் பச்சரிசி தான் எடுத்துக்கணும். புழுங்கரிசி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா புழுங்கரிசி வந்து ராவியில் வேக வச்சதுனால மடி போய்டுறதுன்னு சொல்லுவாள். ஸோ இது வந்து இதுதான் எடுத்துக்கணும், பச்சரிசி. இந்த இப்போ எவ்வளோ வேணால் எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி ஜலம் விட்டு நல்லா கலைஞ்சிடணும். நல்லா அலம்பிட்டு காமிக்கணும் பாருங்க. அலம்பி இப்படி வடிகட்டிடணும். ஆமாம். இது வந்து சப்போஸ் அன்னைக்கு டைம் இல்லை அப்படின்னா முதல்ல கூட மடியாக காத்தால பண்ணி வச்சுட்டோம்னா அந்த மாவை அடுத்த நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே. பச்சரிசி நல்லா களைஞ்சிட்டு இப்படி வடிகட்டிடணும். ஒரு 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 1/2 மணி நேரம் வச்சோம்னா ஃபுல் ஜலம் அப்படியே இறங்கிடும், ஒரு ட்ராப் கூட இல்லாமல். அப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா பருத்தி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். அது அரிசி எப்படி இருக்கும், காஞ்சிடும். அது ரொம்ப காயாது, காஞ்சிடும். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து அதான் வந்து அரிசி மாவு. அரிசி மாவு கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நல்லா 2 தடவை களைஞ்சி நல்லா காய வச்சிடணும், பருத்தி காய வச்சிடணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அதான் அரிசி மாவு தானே? ஓகே. அவ்வளோதான் ப்ராசஸ் இல்லை? அவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே. இப்போ இந்த மாதிரி பண்ண அரிசி மாவு இதை மிக்சியில் போட்டு அடிச்சுருக்கேன். ஆமாம். ஓகே. அரிசி மாவு நம்ம எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு 3/4 ஒரு ஸோ இந்த வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அரிசி மாவு அதில் 3/4 1 அளவுக்கு எவ்வளோ ஸ்வீட்டை பொறுத்து எடுத்துக்கலாம். இது என்னென்னா இது இப்படி போட்டுறோம் இல்லையா, நம்ம மிக்சியில் போடும்போது கொஞ்சம் என்ன ஆகும்னா அதுவே நல்லா இதாகிடாது. அதோட ஈரப்பதம் வந்து சேர்ந்துட்டு ஒரு மாதிரி இலகி கொடுக்கும் இந்த வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ. இது வந்து கொஞ்சம் காஞ்ச மாவு. ஸோ அதனால இப்படி இருக்குது. சப்போஸ் இந்த அரைச்ச மாவே இப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம பெருமாள் தேங்காய் உடைச்சிருப்போம் இல்லையா, அந்த தேங்காய் உடைச்ச இளநீர் இருக்கும் இல்லையா, அதை வந்து லேசாக அப்படி தெளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அப்போ இப்படி பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெனரலாக இந்த மாவிளக்கு ஏற்றுறது வந்து பெருமாள் நம்ம பாத்துக்கு வந்துட்டார்ன்றது அர்த்தம். ஸோ இந்த மாவிளக்கு ஏற்றும் போது ஃபஸ்ட்டு மாவிளக்கு ஏற்றி ஸ்லோகம்லாம் சொல்லி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் மிச்ச விளக்கெல்லாம் ஏற்றுற பழக்கம். ஸோ அது வந்து மாவிளக்கு வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதை சொல்லுங்கள் நீங்கள். இது வந்து இந்த அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த வெல்லத்தில் வந்து கால்சியம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இது நெய் விட்டு விளக்கேற்றி அது அந்த கார்பன் டை ஆக்சைடு வரும் இல்லையா, அதுலேருந்து அந்த லாஸ்ட்டில் கறி இருக்குமே, அது வந்து
இந்த அட்மாஸ்பியரில் கலந்து வேப்பர் ஆகி மழையை தூண்டுமா சயின்டிஃபிக்காக. ஸோ அதனால தான் வந்து அந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து எல்லோரும் மாவிளக்கு ஏற்று அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன்னா, ஒரு யோசிச்சு பாரு, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிராமமோ இல்லை ஒரு நகரமோ ஃபுல்லாக எல்லோரும் வந்து அங்கே பண்ணுறான்னு வச்சுக்கோ. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றும் போது அந்த ஆவி மேலே போய் மழையை தூண்டும் இல்லையா, நல்ல மழை வரும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சுபிக்ஷம் இந்த காலத்தில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஆறுது, இதோடைய பயன் இப்படி இருக்குது அப்படின்னு. இவ்வளோ கெடுத்து பெருமாள் வந்து அதான் தான் சொல்லியிருக்காரு, பெருமாள் ஆற்றுக்கு வருவா, சுபிட்சமாக எல்லோரும் இருப்போம் அப்படின்னு. கரெக்ட். ஸோ இதை வந்து நல்லா குழி மாதிரி பண்ணிடலாம். இது மாதிரி கோபுரம் ஆக்சுவலாக நிறைய பண்ணும்போது மாவு நல்லா கோபுரம் வரும். இப்போ பண்ணி காமிக்கலாம், சின்னதாக பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டோம்னா இந்த இடம் வந்து இதுவாகும். ஸோ இங்கே வந்து பாக்கு வச்சு திரி ஏற்றணும். ஆமாம், திரி ஏற்றணும். இதில் வந்து இந்த கொட்டை பாக்குன்னு கிடைக்கும் அப்படி கடையில். ஓகே. ஒரு இது ஏற்றுறது வந்து ஒத்தராத்து பழக்கம். ஒத்தராத்து பழக்கம் இருக்கும். ஒத்தராத்துல வந்து ஒரு விளக்கு ஏற்றுவா, சில பேர் போட்டாமா, சில பேர் 5 ஏற்றுவா. சவாவாக பழக்கம், அது ஆற்று பழக்கப்படி எப்படி ஏற்றுவோம் ஏற்றலாம், இப்படி வச்சிடணும். அதே மாதிரி கொட்டைப்பாக்கம் வந்து ஆப்ஷனல் தான் இல்லை, கொட்டைப்பாக்கம் தான் வைக்க நின்று எரியும். அப்போ தான் அந்த திரி வைப்பாள், அந்த இந்த திரி அதை வச்சா கூட வச்சா கூட கொட்டைப்பாக்கம் வச்சோம்னா நின்று நல்லா ஒரு 1/2 hour கண்டிப்பாக எரியும். ஓகே. டபுள் திரி தான், ஆனால் வெள்ளிசாக வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி, அப்போ தான் நின்று எரியும். இந்த கடையில் வாங்கினோம்னா என்ன ஆகும்னா குண்டாக இருக்கும், அது அப்படியே எல்லாமே எரிஞ்சுடும் கூட. ஸோ அதனால் பார்த்து கடையில் வாங்குறதா இருந்தால் கூட அதை பிரிச்சுட்டு இதுமாதிரி சின்னதாக மெல்லிசாக பண்ணி போட்டுருந்தா நின்று நல்லா எரியும். இது ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ கீழே வந்து வெறுமை விளக்கேற்றுற இடத்துல வெறுமை வைக்கக்கூடாது. ஏதாவது படிக்கோலம் இல்லை சங்கு சக்கரம் நம்ம போல போட்டு காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது கோலம் போட்டுட்டு தான் வைக்கணும். சப்போஸ் வெள்ளி பிளேட் இல்லை அப்படின்னா வாழை இலையில வச்சுக்கலாம். வாழை இலை வெள்ளி பிளேட்டு தான் விசேஷம். அது ரெண்டுத்துல எது இருக்கோ அதை பார்த்துட்டு வைக்கலாம். வேறு ஏதாவது பித்தளை பிளேட் இருந்தால் பித்தளை பிளேட் மேலே வாழை இலையை வச்சுட்டு அவள் வந்து அது மேலே இந்த விளக்கு இந்த இது பண்ணணும். ஓகே. இந்தமாரி கோலம் போட்டுட்டு கூட அந்த கோலம் வந்து எப்பயுமே செம்மண் நடுறது விசேஷம். கொஞ்சம் பெருமாளுக்கு இது மாதிரி இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இது மாதிரி விளக்கு ஏற்றணும். பலகா கூட வச்சுக்கலாம். பலகா வச்சு மேலே ஒரு இலை இல்லை பலகா வச்சுட்டு அது அடியில் மரம் இல்லையா, பலகாவில் கோலம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது பிளேட் வச்சு பிளேட்டு மேலே நல்ல இலையை வச்சுட்டு இலையில இது மாதிரி பண்ணணும். இப்போ எந்த சைடு கிழக்கு மேற்கு வடக்கு அந்த இடத்து பெருமாள் ரூம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திசை வேணால் ஏற்றிக்கலாம். இப்போ 5னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே 5 முகம் வரும். இதுமாரி பெருமாள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூ இருக்கு இல்லையா, பூ வந்து நல்லா பெருமாளுக்கு இப்போ நான் வந்து கிழக்கு பார்த்து ஏற்றுறேன் நான். ஸோ இப்படி விளக்கு இங்கே ஏற்ற போகிறேன் இப்படி. ஸோ வந்து பூ என்ன பூ ஆற்றுல இருக்கோ அது வாசனை பூ வந்து நல்லது, இதுமாரி வச்சு வச்சிடணும் அப்படி. அப்புறம் வந்து இங்கே இதுமாரி இந்த இடத்துல எவ்வளோ பூ இருக்கோ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பெருமாள் இருக்குது, பெருமாள்னு அர்த்தம் அது. ஸோ அதனால் எங்கே நம்ம எப்படி என்ன பெருமாளுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இதுமாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆற்றுல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு விளக்கேற்றி நம்ம பாட்டு ஸ்லோகம் சொல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன ஸ்லோகம் பெருமாளுக்கு தெரியுமோ அந்த ஸ்லோகம் சொல்லலாம். பெருமாளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம். ஓகே. ஸோ இது இப்போ வந்து நீ வந்து கிழக்கு பார்த்து இந்த திரியை வச்சுருக்கேன். ஆமாம். நம்ம 5 ஏற்றுவோம் நம்ம இடத்துல. சில பேர் இடத்துல வந்து 1 2 அப்படி ஏற்றுவா. அது எப்படியோ அது அவாவா இதை பற்றி எடுத்துக்கலாம். 2 திரியை வந்து சிங்கிள் ஆக்கின்னு இருக்கேன் நீ டபுள் திரி. ஆமாம். ஓகே. இந்த நெய் மட்டும் காய்ச்சும் போது இந்த பெருமாளுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம ஏற்றுறோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் இந்த ஏடு எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற்றுல வெண்ணெயே பண்ணால் விசேஷம். அப்படி இல்லைன்னா கூட புது பாக்கெட் வெண்ணெய் வாங்கி ஏற்றணும். நம்ம ஆற்றுல யூஸ் பண்ண பழைய நெய்யை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ நெய் வச்சு ஏற்ற வேண்டியதான். நெய் மட்டும்தான் இல்லை, நெய் தான் மட்டும் ஏற்றணும். ஓகே. இப்போ வந்து மாவிளக்கு ஏற்றி காமிச்சிடுறேன் நான். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படி வந்து விசேஷம் சொல்கிறோம் இல்லையா, இதனால் அப்படி சனிக்கிழமைக்கு மட்டும் அவ்வளோ ஒரு இது. புரட்டாசி மாதமே வந்து பெருமாளுக்கு வந்தது. அதுவும் வந்து இந்த சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம், புரட்டாசி சனி. இது வந்து நம்ம வந்து கியூரியாசிட்டியில் வந்து அந்த பிரம்ம புராணம் சொல்லியிருக்கேன், அந்த கதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு புராணமும் இருக்குது, ஒரு குட்டி கதை இருக்குது. ஒரு காலத்தில் வந்து என்னாச்சா, சனி பகவான் வந்து கலியுகம் ஆரம்பித்த சமயத்தில் பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சனி பகவான் அங்கே வந்து மேலேருந்து வரார். சனின்னா தெரியும் இல்லையா, ஆட்டி படைப்பார் இல்லையா,
அதனால நாரதர் வந்து ஒரு கழகம் பண்ணலான்னு யோசிப்பார். நாரதர் கழகம் வந்து நன்மையில தான் முடியும். நாரதர் நேர சனி பகவான்கிட்ட போவார். போயிட்டு நீங்கள் பூலோகத்துக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, யாரை வேணால் படுத்துங்க, ஆனால் திருமலைக்கு மட்டும் போயிடாதீங்க. சனி பகவானுக்கு ஈகோ டச் ஆகிடும். பூலோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நான் வேறு எங்கே போகிறேனோ இல்லையோ நேராக நான் ஃபஸ்ட்டு திருமலைக்கு தான் போவேன்னு போவாருங்க. திருமலைக்கு எங்கள் காலை அடி எடுத்து வச்சோன்னே அப்படியே தூக்கி வீசிடுவார் பெருமாள் சனி பகவானை. உங்கள் பெருமாள் அங்கே திருமலையில் காலை வச்சோன்னே இப்படியே ட்ரை பண்ணிருக்க 2-3 தடவை வந்து காலை வச்சோன்னே தூக்கி வீசிடும் அவர் சனி பகவானை. அப்புறம் சனி பகவான் வந்து புரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பார். அப்போது பெருமாள் சொல்வார், என்னையவே நினச்சி சனிக்கிழமை என்னையவே நினச்சி சேவிக்கிறவாள் நீ வந்து ரொம்ப படுத்தக்கூடாது, ரொம்ப துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து சனி பகவான் சொல்லுவார், சனி பகவான் அவதரித்த நாள் வந்து புரட்டாசியில் சனிக்கிழமை. ஸோ அவர் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து என்னையை நினச்சிட்டு உங்களை சேவிக்கும் போது என்னையை நினச்சிட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் புரட்டாசி சனிக்கிழமை வந்து, ஏன்னா சனி பகவானோட அதிபதி வந்து பெருமாள். ஸோ அது வந்து பெருமாள் வந்து சரின்னு ஒத்துண்டு பெருமாளே வந்து ஆசையாக கொடுத்தது இந்த புரட்டாசியில் வர சனிக்கிழமை. அதனால தான் அந்த சனிக்கிழமை வந்து நம்ம பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பாதிப்போ வேறு ஒன்றும் கஷ்டங்களோ இருக்காது, எல்லாம் நிவர்த்தி ஆகி சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நம்பிக்கை. அதனால தான் புரட்டாசிக்கும் சனிக்கிழமைக்கும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே இந்த புரட்டாசி மாதம் வந்து சாத்விக, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு வாட்டி, திருப்பி இந்த வாட்டி சொல்லலாம் நம்ம ஏன் சாத்விக சாப்பாடாக எடுத்துக்கணும் அப்படின்றது. அதனால தான் புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே வெங்காயம் புதன் இருக்கிறனால அது ஒரு கதை அப்புறமா சொல்லலாம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் புரட்டாசி மாதம் நம்ம இந்த மாதிரி சாப்பாடு சாத்விகம் சாப்பிட நல்லது. அப்படி முடியாட்ட கூட அட்லீஸ்ட் சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அதை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து இந்த மாதிரி பெருமாளை சேவிக்கிறது வந்து பெருமாள் நம்ம பார்த்துக்கு வந்து நல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு எல்லாருக்கும். ஆமாம், சாத்வீகம். ஆமாம், இப்போ தெரிஞ்சதில்லை, அவங்க புரிஞ்சதில்லை எப்படி விளக்கு ஏற்றணுன்றது. நான் சொல்லுவேன், டவுட் இல்லைல்ல, நான் சொல்லுவேன். சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை அரிசி வேறு எந்த அரிசியும் எடுத்துக்கூடாது, பச்சை அரிசி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு டம்ளர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதை நல்லா களைஞ்சிடணும். அதாவது 2 தடவை நல்லா அலம்பிடணும். அலம்பினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் நல்லா பரத்தி வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நைஸாக அரைச்சிடணும் மிக்சியில். அதை தான் வந்து அரிசி மாவு. ஸோ இப்போ 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் வெல்லம், இல்லைன்னா நாடு சக்கரை, அது ரெண்டையும் கலந்துண்டு கொஞ்சம் ஜலம் தேவையாக இருந்ததுன்னா பெருமாள் உடைச்ச தேங்காயிலேருந்து தேங்காய் தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுண்டு அப்படி நல்லா கெட்டியாக ஆகிற மாதிரி பிடிச்சி அதை கோபுரம் ஆக்கிடணும். நல்லா கோபுரம் ஆக்கினதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா இந்த மாதிரி குழி போட்டுக்கணும். குழியை போட்டுண்டு கொட்டைப்பாக்கு வந்து ஏன்னா கொட்டைப்பாக்கு வச்சு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்லா நின்று எரியும். ஸோ அதனால ஒரு 5 கொட்டைப்பாக்கு பழக்கம் இருந்தால் 5 இல்லைன்னா 1 அதை எடுத்துட்டு 2 திரியை நல்லா தேய்ச்சி சிங்கிள் ஆக்கிடணும். அந்த திரியை இந்த கொட்டைப்பாக்கு மேலே வச்சு அந்த குழியில் நெய் விடணும். நிறைய நெய் விட்டு இந்த திரியை வந்து ரொம்ப வெளியே வராமல் பாதி கொஞ்சம் வெளியே வர மாதிரி விளக்கேற்றிடணும். இதுதான் கரெக்ட் இல்லையா? சூப்பர், கரெக்ட். இது வந்து நல்லா நின்று 1 hour கூட எரியும். நம்ம விஷ்ணு சாஸ்திரம் முடிக்கிற வரைக்கும் எரியும். அது பெருமாள் மலை ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாம் இந்த மாவெல்லாம் விளையிறதுக்கப்புறம் எல்லாத்தையும் நெய்யோடு சேர்ந்து கலந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும். காஃபி குடிக்கணும், அப்புறம் தான் குடிக்கணும். எல்லாமே பண்ணணும். காத்தால சீக்கிரம் இது பண்ணும்போது பண்ணிட்டோம்னா அன்னைக்கு வந்து யாரையும் வந்து நம்ம சொல்ல வேண்டாம், சாப்பிடாதுன்னு சொல்ல வேண்டாம், டக்குன்னு முடிச்சுட்டு காஃபி கொடுக்கலாம். இது வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இல்லை திருவோண நட்சத்திரம் இல்லை பெருமாளுக்கு தேர் அன்னைக்கு ஏற்றலாம். மாலை பிடிச்ச டயத்துலையும் பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணுற டயத்துலையும் ஏற்றக்கூடாது. அது 2 தான். மிச்சப்படி இப்போ வச்சுட்டு இதுமாரி என்ன பூ இருக்கோ இப்போ பெருமாளுக்கு மேலே அப்படி இது பெருமாள் மலை மாரி கணக்குது. பூ வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு தேங்காய் உடைச்சிட்டு பண்ணணும். இதுக்கு என்ன தளிகை பண்ணுறதை நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன் சமையல். அது முக்கியம். மாவிளக்கு ஏற்றுற அன்னைக்கு குறிப்பிட்ட தளிகை இருக்குது. அதான் நம்ம வந்து பெருமாள் நம்ம பார்த்துக்கு வந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து கல்யாண சாப்பாடு கொடுக்கணும். அந்த மாதிரி அது பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். அது நாளைக்கு பண்ணிக்கலாம். மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அவளுக்கு எப்படி அலங்காரம் பண்ண என்னென்ன பூ தாமரை பூ என்ன வச்சு அலங்காரம் பண்ணலாம். இப்போ ஆற்றுல இன்றைக்கி நான் வீடியோ காமிக்கிறதுனால நிறைய பூ வாங்கலை, சும்மா வச்சுருக்கேன். அன்றைக்கி தாமரை பூ வாங்குவேன் நான். நிறைய பூ வாங்கி நல்லா பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணும்போது இதிலே கூட அப்படி அர்ச்சனை பண்ணிவிட்டு எடுத்து வச்சு நல்லாயிருக்கும்.
இந்த 17 செப்டம்பர் 17 அக்டோபர் 17 வரைக்கும் 31 நாள் இருக்குது புரட்டாசியில். அக்டோபர் 17 வரைக்கும் இருக்குது புரட்டாசி. ஸோ புரட்டாசியில் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கும் பெருமாள் பற்றி கதைகள், பெருமாள் மகிமைகள், பெருமாள் கோவில் இதை பற்றி ஒன்றுன்னா ஐயங்கார் கிச்சனில் பார்ப்போம். அதே மாதிரி கியூரியாசிட்டியில் 108 திவ்ய தேசம் வந்து 6 என்னமோ பண்ணியிருக்கோம். அது மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம், அதை கண்டினியூ பண்ணலாம் அந்த புரட்டாசி. ஸோ புரட்டாசியில் வந்து எல்லாருமே வந்து பெருமாளை நினச்சிட்டு இருப்போம். ஆமாம், பெருமாள் அந்த திவ்யத்தை போக முடியாட்டா கூட நீ சொல்ல திவ்யத்தை இடத்த கேட்கறது கூட அது ஒரு புண்ணியம் தான். ஸோ அதை கேட்போம். அதுமாதிரி இப்போ நம்ம நவராத்திரிக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கா பிரசாதம்லாம். நம்ம 2 வருஷமா போட்டிருக்கோம். என்ன சுண்டல், என்ன பிரசாதம், என்ன ஸ்வீட்டு, எப்படி அலங்காரம் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். அதில் வந்து பிளேலிஸ்ட்டில் போனால் நவராத்திரி தனியாக, புரட்டாசி தனியாக, மால்யபட்சம் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணிருக்குமோ இருக்குது. நான் இப்போ இந்த வருஷம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பண்ணுறது அன்னைக்கு காத்தால பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். முதல் நாளே பண்ணி காமிக்கல. இது மட்டும் கேட்டதுனால இப்போ இது மாவிளக்கு மட்டும் இன்னைக்கு முன்னாடி போட்டு காமிச்சிருக்கேன். மிச்சதுலாம் அன்னைக்கு பண்ணுறது அப்பப்போ அப்லோட் பண்ணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. வளமாக வாழ்க.